நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாம் தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு மனதோடு பயத்தோடும் நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் கலிகூர்ந்து நாம் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி விடுதலையோடு உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரராக இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள, பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவர், இந்த ஆராதனையினுடைய முழு பகுதிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களை வழிநடத்தி செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றிலுமாக நீர் ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆராதிக்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசுவீராக. நீர் அவர்களோடு இடைபடுவீராக. நீர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆராதிக்கிற இடங்களிலே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய கிரியைகள் வெளிப்படட்டும், உம்முடைய அற்புதங்களும் அடையாளங்களும் பலமாய் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். விடுதலையின் தேவநாயகன் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைகளை தாங்கி வழி நடத்தட்டும். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 81:1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனை நாம் ஒருமித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். 150வது சங்கீதம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். இருக்கிற இடங்களில் நாம் கர்த்தருடைய நாமத்தை கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். வேதத்தில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஓசை உள்ள கைத்தாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி பாடுவதே அது தேவன் பிரியப்படுகிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அதே 150வது சங்கீதம் 4வது வசனத்திலே பார்க்கும்போது தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீக்குழலோடு அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு தம்புரோடும் நடனத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆடி பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் பார்க்கிறதான நேரத்தில் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடு சுரமண்டலம், தம்புரு, மேளம் இப்படிப்பட்டதான இசை கருவிகளோடு கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனாலே நாம் விடுதலையோடு நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் இசைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமாக சந்தோஷத்தை நிறைவோடு பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆராதனை
நாம் ஸ்தோத்திரிப்போமாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய கன்மலையா இருக்கிறார், அவர் நம்முடைய கோட்டையா இருக்கிறார், அவர் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார், அவர் நம்முடைய அரணான தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே அவர் நாமத்திலே கடந்து வந்திருக்கிறார். என் நாமத்தினாலே ஒன்று பேர் எங்கே கூடியிருந்தாலும் அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொல்லி வாக்குப்படின ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்மத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், நம்மத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் பராக்கிரமம் நிறைந்த தேவன், அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ள தேவன். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை நாம் ஆராதிப்போமாக. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரை நாம் ஆராதிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவ மகிமை நம்மை ஆட்கொள்ளட்டும், தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆளுகை செய்கிற ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நீர் எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. தூய ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை உள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மாறாத தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. பரிசுத்தரே Oh
செய்கிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பியுங்களை நீர் பலப்படுத்துவீராக. உம்முடைய மகிமையின் வேகம் எங்களை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதபீடத்தில் உம்மை பணிந்து கொள்கிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய கிருபை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. எங்களை வழிநடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Hallelujah.
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளி இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடி நான் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே கிரியை செய்கிறபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தஞ்சமானவர், நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர், நீர் எங்களுக்கு புகலிடமான தேவன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவராக இருக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரம் உம்முடைய விடுதலை அபிஷேகம் ஆண்டவரே நிறைவாக இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை இந்த நேரத்தில் நீர் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரை நீர் தொடுவீராக ஆண்டவரே. ஒரு விசேஷித்த தொடுதலை ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் பெற்றுக் கொள்வார்களாக. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை உடைய சமூகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே ஒருவர் வெறுமையாய் திரும்பி போனதில்லை ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்து ஒருவர் துக்கமாய் திரும்பி போனதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவ வசனம் இடத்தில் உண்டே கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நேரத்தில் ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. வேத வசனங்களின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க ஜனங்களை இந்த நேரத்தில் நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாய், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாய், எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளாய் வெளிப்படுவதாக. ஒருபோது வசனம் வறுமையாய் திரும்புவதில்லை தகப்பனே. அது பலன் கொடுக்கிறதாக, அது காணப்படுகிறபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பெரிய காரியங்களை செய்வீராக. அந்த வேத வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். அந்த பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை யாவையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த நேரத்தில் ஆமென் பாஸ்டர் ஜான் சாமுவேல் அவர்கள் நம்மத்தில் அவர்கள் கடந்து வந்து தேவனுடைய செய்தியை அவர்கள் கொடுக்க போகிறார்கள். நாம் யாவரும் ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைய நாளிலும் கூட உங்கள் அனைவரையும் யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே, உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக நேரங்கள்ல, அநேக சூழ்நிலைமைகள்ல ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுத்தா கூட அதை லைஃப்ல அப்ளை பண்ண முடியாதபடிக்கு இந்த பயங்கிற காரியம் நம்மளை ரொம்பவே ஆக்கிரமிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். நம்ம வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கலாம், வார வாரம் திருச்சபைக்கு கடந்து செல்கிறவர்களாக இருக்கலாம், ரொம்ப திறமையானவர்களா இருக்கலாம், மிகப்பெரிய காரியத்தை கூட எளிதா செய்து முடிக்கிற தாளந்துடையவர்களா இருக்கலாம், படிப்பறிவு இருக்கலாம், உலக அறிவு இருக்கலாம், எந்த அறிவு எந்த திறமைகளினால தாளந்துகளினால நிரம்பி இருந்தாலும் இந்த பயம் அப்படிங்கிற ஒரு காரியம் கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய விடாம தடுக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு காணப்படுது. இங்க நம்ம வாசிக்கிறோம், சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவர் குருசிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அறைக்குள்ள இருந்த சீஷர்களுக்கு இயேசு பிரசன்னமாகிற இந்த இடத்துல இருக்கிற வசனத்தின் மூலமா ஒரு சில காரியங்கள் உங்க இடத்துல நான் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வார்த்தை
உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சீஷர்களுக்கு பயம் யூதர்கள் மேல இருந்துச்சு. பயத்தினால ரொம்ப விரக்தி அடைந்திருந்தார்கள். ஒருவேளை இந்த கிறிஸ்துவுடனே கூட இருந்தது நான் அந்த யூதர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை ஒருவேளை சிறை சேதம் பண்ணிடுவாங்களோ, எனக்கு ஒருவேளை தண்டனை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அந்த நேரத்துல கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்து நின்று, இந்த midst of them, அவருக்கு நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. எப்பப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில பயப்படுறோமோ, எப்பப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்துட்டு அதை செய்ய முடியாம கன்ஃபியூஸ்டா இருக்கிறோமோ, எப்பப்பெல்லாம் நம்ம திகில் அடைந்து இருக்கிறோமோ, எப்பப்பெல்லாம் நம்ம மனபாரத்தோடு கூட இருக்கிறோமோ, எப்பப்பெல்லாம் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியாம இருக்கிறோமோ, in the midst of the troubles, இந்த சூழ்நிலைக்கு நடுவுல கர்த்தர் வந்து சமாதானத்தை சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம். ஒருவேளை நீங்க திகில் அடைந்து மனதுல ஒரு பயத்தோடு கூட இருக்கலாம். நீ கர்த்தர் உங்க குடும்பத்தின் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பயமும் தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானத்தை நம்ம வாழ்க்கையில ருசிச்சு பார்க்க முடியாதபடிக்கு, இந்த தேவ சமாதானத்தை வாழ்க்கையில அனுபவிக்க முடியாதபடிக்கு எப்படி இந்த பயம் நம்ம வாழ்க்கையில ஒரு தடையா இருக்கு. இந்த பயம் எப்படி ஒரு பாவமா இருக்கு. இந்த பயம் எப்படி நம்மள சுயமா இயங்க விடாம தடுக்குது. இந்த பயத்திலிருந்து எப்படி நம்ம வெளியே வர போறோம்? இந்த பயத்திலிருந்து நம்ம வெளியே வருவதற்காக கிறிஸ்து என்னவெல்லாம் நமக்காக செய்திருக்கிறார் என்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஆதாம் ஏவாளோட கதையும் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். சர்வம் கொடுக்கிற கனிய புசிச்ச உடனே இந்த வசனம் சொல்லுது, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்படின்னு சத்துரு இந்த பயம்ங்கிற ஒரு காரியத்தை முதலாக ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த மனித குலத்துக்கு கொண்டு வரும். கிறிஸ்து தந்த இந்த விடுதலையான வாழ்க்கை, கிறிஸ்து கொடுத்த இந்த சுதந்திரமான வாழ்க்கை, கர்த்தர் நமக்காக உண்டாக்கி வைத்த அனைத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய இந்த வாழ்க்கை, அதனுடைய மேன்மையை உடைத்து சர்வம் வஞ்சித்து இந்த பயம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய I can say fear is a sin. இந்த பயம் என்கிற ஒரு பாவத்தை கிறிஸ்து எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும்னு விரும்புறாரோ அப்படி நம்ம இயங்க விடாம தடுக்கிற இந்த பயம்ங்கிற ஒரு காரியம் சத்ரு மூலமாக மனித குலத்திற்கு ஆதாம் ஏவாள் நாட்களிலே கொடுக்கப்பட்டது. ஆனா இங்க சீஷர்கள் மத்தியில கிறிஸ்து பயத்தை கொடுக்கிறதுக்கு வரல. அந்த பயம் நம்மளை விட்டு போகணும், அந்த பயத்தை நம்ம இடத்துல இருந்து எடுத்து அவருடைய தெய்வீக சமாதானத்தை கொடுக்க, அவருடைய தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பீஸ் அப்படிங்கிற வேர்ட் பாத்தீங்கன்னா ஹீப்ரூஸ்ல ஐரன் அப்படின்னு இருக்கு. ஐரன் அப்படின்னா more than just a piece of mind அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதாவது சமாதான சிந்தையை விட மேலான, அதாவது இந்த சமாதானம், இந்த ஐரன் அப்படிங்கிற இந்த பீஸ், எட்டர்னல் பீஸ், இந்த ஷாலோங்கிற தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, உங்களுடைய மனிதன் மாத்திரம் இல்ல, உங்களுடைய ரூபம் மாத்திரம் இல்ல, உங்க பிசிக்கல் பாடி மாத்திரம் இல்ல, உங்க ஸ்பிரிட்ல கூட அந்த சமாதானத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சீஷர்கள் நடுவுல நின்னு சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம்.
அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறபடியினால, அந்த சமாதானத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடியினால, உங்க குடும்பத்துக்கு நடுவுல நீங்க நின்று சமாதானம் இல்லாத குழப்பத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலை மத்தியில நீங்க நின்று கிறிஸ்துவுடைய சமாதானத்தை பேச பேச, சமாதானத்தை குலைக்கிற, குழப்பத்தை கொண்டு வருகிற அனைத்து விதமான சத்ருவின் கிரியைகள், விதண்டாவாதத்தின் ஆவிகள், ஒற்றுமையை ஒருமனத்தை கெடுக்கிற ஆவிகள் அனைத்தும் நீங்க வார்த்தையை பேச பேச உங்க குடும்பத்தை விட்டு, உங்க வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல விட்டு, நீங்க படிக்கிற உங்களுடைய கல்லூரிகள், உங்களுடைய பள்ளிக்கூடங்கள், உங்களுடைய நண்பர்களை விட்டு இந்த ஸ்பிரிட் ரிலீஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்தை எழுதும் பொழுதும் the peace of God and the grace of God பத்தி ஆரம்பிப்பாரு. அவருடைய நிருபங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா அவர் புத்தகங்கள் எல்லாம் தொடங்கும் பொழுது தேவ கிருபையும் சமாதானமும் அப்படின்னு இருக்கும். ஒரு புத்தகம் முடியும் பொழுது தேவ கிருபையும் சமாதானமும் அப்படின்னு இருக்கும். இந்த தேவ கிருபை தேவ சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல சமாதானம் இருக்கும். கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க தேவனுடைய கிருபை இருக்கும். கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க உங்களுக்கு நித்திய மனமகிழ்ச்சி இருக்கும். கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க ஒரு தெளிவு இருக்கும். கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க ஒரு பாதுகாப்பு இருக்கும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த சீஷர்களை போல, இந்த சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்திருந்தார்கள். மனிதர்களுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்துச்சு அவங்களுக்கு. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கொள்ளை நோக்கி பயப்படுகிற பயம், முன்னெச்சரிக்கை வேறு, பயம் வேறு. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பயம் ஒரு முக்கிய பங்கா அது மாறிடுச்சு. குறிப்பா இந்த நாட்கள்ல கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், நமது நடுவே இருக்கிறார், நமக்குள்ள வாசம் செய்கிறார் என்கிற ஒரு காரியமே மறந்து விட்டது. ஏன்னா அந்த பயம்ங்கிற ஒரு காரியம் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற இந்த காரியங்களை மறக்கடித்தது. அதை புரிந்து கொண்ட பவுல் தேவ சமாதானத்தை ஒவ்வொரு நிருபங்களையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த பயம் ஆதாம் ஏவாள் மூலமாக அன்றைக்கு கொடுக்கப்பட்ட சத்ருவாகிய சர்ப்பத்தின் மூலமாக அன்றைக்கு விதைக்கப்பட்ட இந்த பயத்தின் வித்து கல்வாரி சிலுவையில கர்த்தர் நமக்காக, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த அந்த நாளிலேயே அந்த வித்து நம்மை விட்டு அழிந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள பயம் இனிமேல் இல்ல. உங்களுக்குள்ள பயம் என்கிற ஆவி இல்ல. அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார் இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இதை உணர உணர உங்க சிந்தையில இதை நீங்க நிரப்ப இந்த பயம்ங்கிற ஒரு காரியம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல பயத்தை விட கர்த்தருடைய வார்த்தையில நம்ம அதிகமாக நம்முடைய நேரத்தை செலவிடுவோம். நெகட்டிவான திங்ஸ் மேல நம்முடைய போக்கஸ் அதிகமா போகிறதை விட கர்த்தருடைய வார்த்தை மேல, எனக்காக கிறிஸ்து எதை செய்து முடித்திருக்கிறார், இந்த தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஆறுதல், இந்த தேவனுடைய என்ன சொல்றது, தேவனுடைய அன்பு, இதை குறித்து அதிகமா நம்முடைய போக்கஸ அது மேல வைப்பணும். கிறிஸ்துவுடைய அன்பு மேல நம்ம போக்கஸ் இருக்க அவருடைய சமாதானத்தின் மேல நம்ம போக்கஸ் இருக்க ஆட்டோமேட்டிக்கா இந்த பயம் எல்லாம், இந்த பயத்தின் வித்து எல்லாம் நம்மை விட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அகன்று போய்விடும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் இருக்கிற பலன் விசுவாசத்தின் மூலமா அது ஆபரேட் செய்யப்படும் பொழுது எந்த பயத்திற்கும் நம்ம குடும்பத்துல, நம்ம இருதயத்துல வாசம் செய்ய அதுக்கு அனுமதியே இல்லை. ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சில
ஆட்கள் எவ்வாறாக அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க, அந்த சமாதானத்தை குறித்து ஒரு சில காரியங்களை, ஒரு சில நபர்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்துல 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ கிறிஸ்துவுடைய சரீரத்தை தொட்டது நிமித்தம் ஒரு பரிபூர்ண சுகம் கிடைக்கிறது. நான் அவளுக்குள்ள அந்த பயம் இருக்கு, பயத்தோட வந்து இயேசு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றா. அப்ப கிறிஸ்து சொல்றாரு, சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா. உங்க வேதனை எல்லாம் நீங்கணும்னா உங்களுக்கு சமாதானம் கண்டிப்பா வேணும். உங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னா கண்டிப்பா அந்த தெய்வீக சமாதானம் உங்களுக்கு வேணும். உங்க பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால் இந்த தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ள வேணும். கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த தேவ சமாதானத்துக்குள்ள உங்களுடைய குடும்ப வாழ்க்கைய, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய, உங்க டே டு டே லைஃபை நீங்க கிறிஸ்துவுடைய சமாதானத்திற்குள்ளாக நடக்கும் பொழுது இந்த கிறிஸ்துவுடைய சமாதானமே உங்களுக்கு முழுக்க பாதுகாப்பா இருந்து இந்த கிறிஸ்துவுடைய சமாதானம் எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஏந்து தாங்கும், தப்புவிக்கும், உங்களை ஆறுதல் படுத்தும், உங்களை தேற்றும். மனிதர்களை குறித்த பயம் நமக்கு வேணாம். சூழ்நிலைகளை குறித்த பயம் நமக்கு வேணாம். எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு வேணாம். கேள்விகள் வேணாம், குழப்பங்கள் வேணாம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி அந்த பயமடைந்த சீஷர்களுடைய வீட்டில் நீர் நடுவுல நின்று சமாதானத்தை நீங்க அறிக்கையிட்டு சொன்னீரோ, அந்த வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம். நெகட்டிவான திங்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, உம்முடைய தேவ சமாதானம் எங்களை நிரப்பட்டும், எங்க சிந்தையை நிரப்பட்டும். இந்த பயமான காரியங்களை எங்க சிந்தையை விட்டு கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த குழப்பத்தின் காரியங்கள்லாம் உடைய சிந்தையை விட்டு கடந்து போகட்டும். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகமானதுக்கு அப்புறமும் கிறிஸ்து முன்பாக நின்று பேச ஒரு பயம் இருந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்து சொல்றாரு, சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. சமாதானம் வர வர இந்த பயம் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்கா அகன்று போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 7வது அதிகாரம் 50வது வசனத்துல விபச்சார ஸ்திரீ கிறிஸ்துவனுடைய பாதத்தை தைலத்தால கழுவுவோம். கிறிஸ்து சொல்லுவார், சமாதானத்தோட போ. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட கிறிஸ்துவுக்காக ஏதாவது நம்ம செய்யும் பொழுது ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்துருவோம், பாவத்தை செஞ்சிருவோம். அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி நம்ம கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்யணும்னு வைராக்கியமா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பாவத்தை குறித்த ஒரு பயம், ஒரு கில்ட்டி கான்சியஸ் உள்ள இருந்து நம்ம அப்படியே பண்ணிட்டு இருக்கும். கிறிஸ்து விபச்சார ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, யூதர்கள் முறைமைப்படி விபச்சாரியானவள் மக்கள் முன்பாக நிற்க வைக்கப்பட்டு கல்லறிந்து கொலை செய்யப்பட கடவுள். ஆனா கிறிஸ்துவுடைய பாதத்தை அவருடைய தைலத்தால, விலையேற பெற்ற தைலத்தால கழுவி விடுறார். விலையேற பெற்ற அந்த ஃப்ரெக்ரன்ஸ்னால கழுவி விடுறார். கிறிஸ்து சொல்றாரு, சமாதானத்தோட போ. சொன்ன அந்த கணமே அந்த வேர்ட் அவர் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவ வாழ்க்கைய அப்சைட் டவுனா மாறுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய வார்த்தையை நீங்க உங்க உள்ளத்துல ரிசீவ் பண்ண கிறிஸ்துவுடைய வார்த்தையை உங்க சிந்தையில நீங்க ரிசீவ் பண்ண எந்த பயமாக இருந்தாலும் அந்த வார்த்தை உங்களுடைய சிந்தைகளுக்குள்ளே, உங்க நரம்புகளுக்குள்ளே, உங்களுடைய தசைகளுக்குள்ளே, உங்களுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸ்குள்ளாக அந்த வார்த்தை கடந்து சென்று நெகட்டிவான திங்ஸ் எல்லாம், இந்த பயத்தை எல்லாம் அப்படியே அதோட வேரையை அறுத்து வீசக்கூடிய வல்லமை அந்த கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. சமாதானத்தோட போ. லூக்கா 10வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்கும் போது ஊழியர்களுக்கு சொல்லுவாரு, முதலாவது நீ வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவது என்று முதலாவதாக சொல்லுங்கள். இன்றைக்கு சமாதானம் ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு காரியம். ஏதோ ஊழியர்கள் தான் வந்து உங்க வீட்டுக்கு சொல்லணும்னு கிடையாது.
ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தாருடைய கரங்களை பிடித்து சமாதானத்தை பேச ஆரம்பிங்க. அந்த நாள் முழுக்க உங்களுக்கு சமாதானத்தால் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு உறங்க போகும்போது உங்களுடைய குழந்தைகள் தலைவர்களா கையை வச்சு சமாதானத்தை பேச ஆரம்பிங்க. குடும்பமாக கைகோத்து குடும்ப ஜெபத்துல சமாதானத்தை பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, தெய்வீக சமாதானம் இப்போது எங்க வீட்டுல இருக்கிறது போல என்றென்றைக்கு உம்முடைய வருகை வருமளவும் இந்த தெய்வீக சமாதானம் எங்க குடும்பத்துல நிரம்பி வழியிட்டு ஆண்டவரே சமாதானத்தை பேச ஆரம்பிங்க. உங்க வார்த்தையில கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். வெளியெல்லாம் எல்லாரும் முன்னாடி நல்லா சிரிச்சுட்டு, வெளியே எல்லாரும் முன்னாடி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, ஆனா உள்ள வெளியே சொல்ல முடியாத கவலைகளினால, வெளியே யாருக்கும் ஷேர் பண்ண முடியாத அநேக பாரங்களினால உங்க உள்ள நிறைந்திருக்குதா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. நீங்க செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் நீங்க சமாதானத்தோட, இந்த தெய்வீக சமாதானத்தோட நீங்க கடந்து போய் அந்த வேலைகளை செய்கிறப்ப அந்த வேலையில ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். செய்கிற வேலையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்க குடும்பத்துல ஒரு தெய்வீக சமாதானம் இத கேட்கிற இந்த வேலையில அது நிரம்பி வழியட்டும். யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கிறிஸ்து சொல்லுகிறார். பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற இந்த தருணத்திற்கு முன்பதாக கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன். இந்த ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம், சர்ப்பத்தின் மூலமாக இந்த பயம் மனித குலத்திற்கு விதைக்கப்பட்டது. ஆனா கல்வாரி சிலுவையில கிறிஸ்து இயேசு எப்போது உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தாரோ அப்பொழுதே விதைக்கப்பட்ட இந்த பயத்தின் வித்து கல்வாரி சிலுவையின் வல்லமைக்கு முன்பாக அது சுக்குநூறாகி போனது. இனி எந்த சூழ்நிலையிலும் பயம்ங்கிற ஒரு காரியம் உங்களை ஆட்கொள்ள நீங்க விடாதீங்க. சர்ப்பத்தால் சத்ருவால் விதைக்கப்பட்ட அந்த வித்து கல்வாரி சிலுவையில என்னுடைய அப்பன் இயேசுவின் இரத்தத்தினால அது அழிக்கப்பட்டது. இங்க தெய்வீக சமாதானம், அது உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல டெம்பரவரியான ஒரு சமாதானம் கிடையாது, தற்காலிகமான சமாதானம் கிடையாது. இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்குள்ள இருக்க இருக்க நீங்க செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்குள்ள இருக்க இருக்க நீங்க பேசுற காரியம் எல்லாம் நடக்கும். இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்குள்ள இருக்க இருக்க உங்க குடும்பத்தை சார்ந்து நீங்க எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் அது கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற, அதன் மூலமாக கிறிஸ்து நாமம் மகிமைப்படுகிற காரியங்களா இருக்கும். இந்த பீஸ் ஆஃப் மைண்டோட நீங்க பேச பேச உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய பிசினஸ்ல ஒரு உயர்வு, ஒரு எஃபர்ட்லெஸ் சேஞ்ச், ஒரு எஃபர்ட்லெஸ் ஒரு அப்லிஃப்ட்மென்ட், எஃபர்ட்லெஸ் ஒரு அப்லிஃப்ட் உங்க லைஃப்ல உண்டாகும். ஹalleluya. Peace of mind is very very important. நம்ம மைண்ட் எப்ப சமாதானமா இருக்கோ, இருதயம் எப்ப சமாதானமா இருக்கோ, உள்ள எப்ப சமாதானமா இருக்கோ அப்பதான் நம்ம காரியங்களை நேர்த்தியாக செய்ய முடியும். கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுத்துட்டு போறியா? I've given my peace. கிறிஸ்து ஏதோ அவருடைய சாயல்ல மாத்திரம் நம்மளை அவர் உருவாக்கல, அவருடைய கேரக்டரையும் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நமக்குள்ள இம்ப்ளான்ட் ஆயிருக்கு. நீங்க கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்களுக்குள்ள ஓடுதுன்னு விசுவாசிச்சீங்கன்னா, கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் அவருடைய டிஎன்ஏ உங்களுக்குள்ள இருக்கு. அதையும் நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. என்னில் ஒரு பழுதும் இல்லை, என்னில் ஒரு குறைவும் இல்லை, எனக்குள்ள பயம் இல்லை, எனக்குள்ள குழப்பம் இல்லை. நான் விடுதலையை அனுபவிக்க பிறந்தவன்,
நான் கிறிஸ்துவுக்குள்ள விடுதலையாக வாழ பிறந்தவன். எந்த காரியமோ, உலகத்தின் எந்த காரியமோ, சத்ருவின் எந்த காரியமோ என்னை அடிமைப்படுத்த முடியாது. கிறிஸ்துவுடைய சமாதானம் எனக்குள்ள நிரம்பி இருக்கு. சத்ரு எப்படி யாருக்கும் தெரியாம சர்ப்பத்தின் வடிவுல வந்து இந்த பயங்கர வித்தை விதைச்சானா, அந்த வித்து ஆதாம் ஏவாள் மூலமாக மனித குலத்திற்கு வந்தது. ஆனா கிறிஸ்து இயேசு யாருக்கும் தெரியாமல்ல, இந்த உலகமே அறிந்து கொள்ளும் படியாக, இந்த உலகமே தெரிந்து கொள்ளும் முடியாக கல்வாரி சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காக அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தனபடியினால இந்த பயத்தை, சர்ப்பம் விதைத்த இந்த பயத்தை அவர் அப்படியே வேரோடு கூட அறுத்து நரகத்தின் பள்ளத்தாக்கில் அவர் வீசி விட்டார். எரிகிற கந்தக அக்னியின் நடுவில் அவர் வீசி விட்டார். இனியும் இந்த பயம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம்னால பயம் வந்துச்சு, முதல் ஆதாம்னால, கடைசி ஆதாம்னால பயம் இந்த மனித குலத்தை விட்டே நீங்கிச்சு. இது நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க, இது நீங்க உள்ளத்துல நீங்க ருசிக்க ருசிக்க, எனக்குள்ள பயம் இல்ல, எந்த காரியமும் என்ன பயப்படுத்த முடியாது, எந்த காரியமும் கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கிற நோக்க திட்டங்களை நிறைவேற்றாம என்ன சுயமா இயங்க விடாம தடுக்க முடியாது. எனக்குள் எந்த பயமும் கிடையாது. கிறிஸ்துவுக்காக நான் செய்கிறத, கிறிஸ்துவுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்ய வேணும் என்று இருக்கிற இந்த வைராக்கியத்தை, இந்த ஒரு எண்ணத்தை, இந்த ஒரு உள்ளத்தை, இந்த பயம்ங்கிற ஒரு காரியம் தடுக்க முடியாது. அப்படி நீங்க உள்ளத்துல நீங்க வாஞ்சிக்கிறவங்களா இருந்தா இன்றைக்கே கிறிஸ்துவுடைய சமாதானம் உங்க உள்ளத்தை முழுமையா நிரப்பட்டும், உங்க வீட முழுமையா நிரப்பட்டும், உங்க நாவுகளை முழுமையா நிரப்பட்டும், உங்க சிந்தைய முழுமையா நிரப்பட்டும். பயத்தை எடுத்து போடுங்க. தேவ வசனத்துல நீங்க அதிக நேரம் செலவிட உடைய வசனத்தோட வெளிப்பாடு உங்க சிந்தையில நிரம்ப நிரம்ப இந்த பயம் என்கிற ஆவி உங்களை விட்டு அது அப்படியே விலகி ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல 38 வருடம் வியாதியுள்ளவன் பத்தி, அந்த ஹீலிங் நடக்கிறத பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். 5வது அதிகாரம் ஆரம்பத்துல இருந்தே நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க 5வது அதிகாரம் 13வது வசனம் படிக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு மிகவும் ஆழமாக தொடப்பட்டது. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. ஹல்லேலூயா. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. 38 வருடம் வியாதி உள்ளவன், 38 வருடம் உடம்பு முழுக்க வியாதி, வியாகுலம், மன கஷ்டம், குமுறல், மற்றவர்களை போல என்னால இயங்க முடியவில்லை என்கிற ஒரு விரக்தி, இனி ஏன் வாழ வேண்டும் என்கிற ஒரு நெகட்டிவான திங்கிங். நீ நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறேன், நீ என் வாழ்க்கை எப்படியே முடிந்து விடுமே, என்னை சுகப்படுத்த யாருமே இல்லையே. அவனை கிராஸ் பண்ணி அந்த 38 வருஷமா ஏகப்பட்ட பேர் நடந்து போயிருப்பாங்க. மக்கள், அநேக மக்கள் அவனை ஏளனமா பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அநேக அந்த நாட்கள்ல இருந்த பாரிசீஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. பரிசேயர் சதுசேயர் எல்லாம் தீண்டத்தகாதவனா நினைச்சு போயிருப்பாங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. கிறிஸ்து அந்த வழியா வராரு, அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. ஆனா அவர் தான் கிறிஸ்து இவனுக்கே தெரியல.
சொஸ்தமாக்கப்பட்டவனுக்கு கிறிஸ்து யார் என்று தெரியாது. சொஸ்தமாக்கப்பட்டவனுக்கு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லை. சொஸ்தமாக்கப்பட்டவனுக்கு கிறிஸ்து என்கிற எந்த ஒரு காரியத்தை அறியக்கூடிய ஒரு தன்மையும் இல்லை. ஏன்னா ஒரே இடத்துல 38 வருடங்களா இருக்கான். சொஸ்தமாக்கப்பட்டவனுக்கு பைபிள் வசனம் தெரியாது. சொஸ்தமாக்கப்பட்டவனுக்கு ஆவி, அபிஷேகம், பிரசன்ஸ், பீஸ் எதுவுமே தெரியாது. கிறிஸ்துவை அறியாத ஒருவன் மேல் கிறிஸ்துவுடைய அன்பு பொழிந்து அவனுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்குமே என்றால், இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை சிறு வயது முதற்கொண்டே அறிந்து வைத்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை உள்ளத்துல ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தார், எவரும் கொடுக்க முடியாத நிரந்தர தெய்வீக சமாதானத்தை எனக்காக கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னுடைய வாழ்க்கை அற்புதங்களால் நிறைந்திருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை அதிசயங்களால் நிறைந்திருக்க வேண்டும். கிறிஸ்து யார் என்றே தெரியாத 38 வருடம் நோயால் பாதிக்கப்பட்ட, சத்தியத்தை கேட்டிராத, வசனத்தை கேட்டிராத, ஆராதனையில் ஈடுபடாத, தேவாலயத்திலே போய் ஆராதிக்க கூட முடியாத ஒரு வியாதிஸ்தனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து உள்ளே நுழைந்து வாண்டடா அவர் வந்து அவனுக்கு சுகத்தை கொடுக்க முடியும்னா, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில 50 வருட விசுவாசியா நீங்க இருக்கலாம், 25 வருட விசுவாசியா இருக்கலாம், 60 வருட விசுவாசியா இருக்கலாம், இல்ல இப்போது நீங்க ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு போகிறவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்க வீட்டிற்கு அலையாத விருந்தாளியாக வந்து ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எவ்வளவு வருஷம் கிறிஸ்துவை தெரிந்திருக்கிறோம். அந்த 38 வருடம் வியாதி உள்ளவனை விட நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஸ்லாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்காது. கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உங்களோட பயம் உங்களை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்து உங்கள் நடுவில் இருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, கிறிஸ்துவே உங்களுக்கு யாரும் கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனா கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்க வாழ்க்கையை அப்சைட் டவுனா மாற்ற, உங்க வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கொண்டு வர, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர அவர் என்றும் என்றும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Expect great things from God. கிறிஸ்துவிடத்திலிருந்து மிகப்பெரிய காரியங்களை சிந்திங்க. அந்த சிந்தனைக்கு தடையா பயம் உங்க வாழ்க்கையை மேற்கொள்ள ஒருபோதும் விட்டு விடாதீங்க. பயம் ஏதோ ஒரு மூலையில இருக்கு, ஏதோ ஒரு கார்னர்ல என்ன லைஃப்ல அது ஒன்றும் பெருசா என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்க மனதில் நீங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிங்க. ரிசீவ் லைக் nap before. இந்த சமாதானம் உங்களை நிரப்பட்டும். கிறிஸ்து யாருன்னே தெரியாத கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லன் கடைசி நேரத்துல கிறிஸ்துவுடைய கண்கள் உனக்கு தயவு கிடைக்குது, பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்ற. கிறிஸ்து யாருன்னே தெரியாத பரபாஸ் அவனுடைய ஜீவன் பாதுகாக்கப்படுது. தன்னுடைய எதிரியும் கூட நேசிக்கிற அன்புங்க தகப்பனுடைய அன்பு. கிறிஸ்துவை மறுதலித்த பேதுரு கிறிஸ்துவுக்காக எழும்பி எரிகிற அக்னியாக பயன்படுத்தப்படலாம். Just by committing his mistakes, just by repenting from his mistakes to God. உடைய பாவத்தை உணர்ந்து கிறிஸ்துவோட அன்பை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கையே மாறுது. இன்னைக்கு கிறிஸ்துவை தெரிந்தும் இவ்வளவு வருடங்களாக அவருடைய வசனத்தை நம்ம காதுகளால கேட்டு சிந்தையில வைத்து மனதில விசுவாசித்து ஜெபித்து இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் ஒரு அற்புதம் கிறிஸ்துவால செய்ய முடியாதா? இந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்காம, இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில வராம தடை செய்கிற இந்த பயத்தின் ஆவி எல்லாம்
இப்பொழுது உன்னுடைய உள்ளங்களை விட்டு, உன்னுடைய இல்லங்களை விட்டு இது கடந்து போகட்டும். அன்றைக்கு அற்புதம் செய்த அதே தேவாதி தேவன், அன்றைக்கு அற்புதம் செய்த அதே இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடு கூட இருக்கிறார். இன்று நம்மோடு கூட அவர் வாசமாய் இருக்கிறார். அவருடைய கரங்கள் இன்றும் அற்புதங்களை செய்வதற்கு ஓய்ந்து போகவில்லை. அவருடைய வார்த்தைகள் இன்றும் மாறவில்லை. அவருடைய வார்த்தைக்கு இன்றும் வல்லமை குறையவில்லை. ஹல்லேலூயா. அந்த தேவ சமாதானம், அந்த தேவ பலன் உங்க குடும்பத்தை, உங்க உள்ளத்தை முழுவதுமாக நிரப்பட்டும். ஒரு சிறிய சாட்சியை மட்டும் நான் சொல்லி செய்தியை நான் முடிக்க ஆசைப்படுறேன். நாங்க ஃபீட் தி சிட்டி மிஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் நடத்தி வருகிறோம். அதன் சார்பாக ஆனக்கட்டி அப்படிங்கிற ஒரு மலை பகுதிக்கு நாங்க உணவு கொடுப்பதற்காக கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அங்க நாங்க கடந்து செல்லும் பொழுது ஒரு வயதான பாட்டி, தனக்கு அநேக குழந்தைகள் இருந்தும் உங்களுக்கு எல்லாம் திருமணம் செய்து விட்டு அவங்களால ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில ஒரு பாட்டி அந்த ஆனக்கட்டி பிளஸ் கேரளா அந்த பார்டருக்கு நடுவுல அவங்க வீடு இருந்துச்சு. செக் போஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு பேக் சைடு அவங்களோட வீடு இருந்துச்சு. நாங்க அந்த பாட்டிக்கு உணவு கொடுக்கும்படியாக நம்ம டீம்ல இருந்த 2 பாய்ஸ் அந்த பாட்டிக்கு உணவு கொடுக்க போனாங்க. அப்ப நானும் கூட கடந்து சென்றேன். அந்த பாட்டி உணவை வாங்கிட்டு சொன்னாங்க, நீங்க இன்னைக்கு எனக்கு உணவு கொடுப்பீங்க, சாப்பாடு, நான் நாளைக்கு நீங்க வரமாட்டீங்க, போயிடுவீங்க. நீங்க உணவு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் எங்க அப்பா இயேசு என்னை போஷிக்கிறதுக்கு ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாட்டி ஒரு சிறிய ஒரு ஓட்டு வீட்டுல குடியிருந்தாங்க. அந்த ஓட்டு வீட்டுல நடுவுல பாத்தீங்கன்னா இருக்கிற ஓடுகள் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு. பாதி ஓடே கிடையாது. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்றாங்க, இந்த பாட்டி மழை பெஞ்சிச்சுன்னா அந்த வீட்டோட ஓரத்துல அப்படியே கீழே அப்படியே உட்கார்ந்துக்குவாங்களாம், உட்கார்ந்துட்டே தூங்குவாங்களாமா. ஏன்னா வீடெல்லாம் மழையாயிருமாமா. தான் வளர்த்த, தான் நேசித்த தன்னுடைய சொந்த மகள்களால ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அங்க இருக்கிற ஒரு காவல் அதிகாரி சொன்னார், இந்த பாட்டி எப்பயுமே இயேசுவை பத்தியே நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. பாட்டி நிறைய பாடல்கள்லாம் பாடினாங்க. என்ன ஆனந்தம் இயேசு தருகிறார் அப்படின்னு ஒரு பழைய பாடல், அதை அவங்க பாடினாங்க. பாருங்க, கிறிஸ்துவை துதிப்பதற்குண்டான எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை. உறவினர்களால கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. ப்ராப்பரா படுத்து தூங்குவதற்கு கூட ஒரு வீடு இல்லை. ப்ராப்பரா போடுறதுக்கு ஒரு நல்ல உடை இல்லை. அந்த பாட்டி சொல்லுது, கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் என்ன போஷிக்கிறாரு. கிறிஸ்துவோட அன்பு எனக்குள்ள ஆழமா இருக்கு. யார் என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, கிறிஸ்து எனக்கு நிரந்தர சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அந்த பாட்டி மார் தட்டி அவருடைய விசுவாசத்தை பறைசாட்டினாங்க. அதுக்கு நானும் என்னுடைய டீமும் சாட்சியாக இருக்கிறோம். ஒன்றுமே இல்லாத கிறிஸ்துவை துதிப்பதற்கு, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு என்னை கிறிஸ்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலும் கூட இந்த பாட்டிக்கு தேவ சமாதானம் இருந்துச்சு. அந்த பாட்டியோட விசுவாசத்தை கண்டு நாங்க அப்படியே வியந்து போனோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். பேசிக் நீட்ஸையும் தாண்டி, பேசிக்கா இருக்க வேண்டிய காரியங்களை தாண்டி அளவுக்கு அதிகமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து கொள்ள உங்க சிந்தையிலிருந்து அந்த உணர்வை சரியான முறையில வெளிப்படுத்தாதபடிக்கு தடை செய்கிற பயத்தின் காரியங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுடைய உள்ளங்களை விட்டு, உங்களுடைய வீடுகளை விட்டு, உங்க குடும்பத்தாரை விட்டு, உங்க நண்பர்களை விட்டு, உங்க சரௌண்டிங்கை விட்டு இப்பொழுதே அது கடந்து போகட்டும். கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுத்து போகிறேன். I have given my peace. என்னுடைய சமாதானம், என்னுடைய குணாதிசயம், என்னுடைய வல்லமை
என்னுடைய யாவும் உன்னுடையவைகள் அப்படின்னு கிறிஸ்து சொல்றார். ஸ்பெசிபிக்கா இந்த பயங்கர காரியத்தை குறித்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். சரி, பயங்கர காரியத்தை குறித்து கர்த்தர் உணர்த்தினபடியினால நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பயத்தை விட்டு வெளியே வாங்க. வசனத்துக்கு நேரம் உங்க போக்கஸை நீங்க மாத்த ஆரம்பிங்க. கிறிஸ்து யார் என்றே தெரியாதவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தேவ சமாதானத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையவே மாற்ற முடியும் என்றால், கிறிஸ்துவை நன்றாக அறிந்து அவருடைய நன்மைகளை ருசி பார்த்து ஒவ்வொரு நாள் அவருடைய பிரசனத்திலே இருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு தைரியமாக இருக்க வேண்டும், எவ்வளவு திடன் கொண்டு இருக்க வேண்டும், எவ்வளவு வைராக்கியமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைமை வந்தாலும் தேவ சமாதானம் எனக்குள்ள நிரம்பி வழிகிறபடியினால, இந்த தேவ சமாதானம் என்னுடைய சிந்தை, என்னுடைய நாவு, என்னுடைய உள்ளம், என்னுடைய உடல் முழுக்க, ஆவி முழுக்க இந்த தேவ சமாதானம் நிறைந்திருக்கிறபடியினால நீ பயங்கர ஒரு காரியம் எனக்குள்ள வாசம் செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் அவங்க ரெண்டு கரத்தையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த நேரத்திலேயும் கூட ஆண்டவரே நீர் தந்த உம்முடைய தெய்வீக சமாதானத்திற்காக ஏங்கி, நீர் தந்த உம்முடைய தெய்வீக சமாதானத்தை வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய தேவ சமாதானம் இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை குலைக்கிற குடும்பத்தில் ஆண்டவரே பல்வேறு கோணங்கள்ல குடும்ப சமாதானம் இல்லாமல் உண்டாக்குகிற, குடும்பத்தின் ஒற்றுமையை குலைக்கிற, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை குலைக்கிற அனைத்து விதமான வானமண்டல பொல்லாத சேனைகளின் ஆவிகளை இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அதமாக்கி சுட்டரித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம், அந்த கல்வாரி சிலுவையின் அந்த இரத்தத்தின் மூலமாக வந்த அந்த உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு திருச்சபைகளிலும், ஒவ்வொரு உள்ளங்களிலும் நிரம்பி வழியும் ஆண்டவரே. இப்பொழுது இந்த நேரமே நாங்கள் ஜெபிக்கிற இந்த தருணத்திலே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே ஒரு வனாந்தர அனுபவத்தோடு, ஒரு விடாய்த்து போன அனுபவத்தோடு, ஒரு எம்ப்டினஸோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த கிறிஸ்துவின் சமாதானம் இப்பொழுதே நிலை பெறுவதாக ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. உம்முடைய சுத்தத்தை செய்ய, உம்மை ஆராதிப்பதற்கு, விடுதலையோடு கூட வாழ்வதற்கு இந்த தடையாக உள்ள பயங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அது நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண சமாதானம், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். இது ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, சரீர பிரகாரமான வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, ஒரு ஆவியின் மண்டலத்தில் ஆண்டவரே ஒரு நிரந்தர சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆராதனையில் ஆண்டவரே உம்மை துதிக்கிற நேரத்துல மனம் முழுக்க சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, ஒரு தேவ மகிழ்ச்சியினால நிரம்பி வழிகிற ஆராதனை ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் தந்த சமாதானம் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையினால உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால கொடுக்கப்பட்ட இந்த சமாதானம் ஆண்டவரே எங்களிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் சத்ருவாகிய சாத்தானால் எடுத்து போட முடியாத ஆண்டவரே. Thank you so much master. உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சமாதானத்தினால எங்களுடைய வீட்டை, எங்களுடைய சமுதாயத்தை, எங்களுடைய நாட்டை இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே பரவி கொண்டிருக்கிற, அநேக உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்துல அந்த பாதையின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் உடைய தெய்வீக சமாதானம் இப்பொழுதே நிரம்பி வெளியிட்டு. We pray for the nation master. இந்த தேசத்திற்கு உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இழப்புகள் போதும் அப்பா, தவிப்புகள் போதும் ஆண்டவரே, கண்ணீர்கள் போதும் ஆண்டவரே, நஷ்டங்கள் போதுமே சொல்ல. சமாதானம்
எங்களுக்கு உயர்வை தர வல்லமையுள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் எங்களுக்கு பெருக்கத்தை தர வல்லமையுள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் எங்களுக்கு தேவ பலனை தர வல்லமையுள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நாங்கள் குடும்பமாக இணைந்து அந்த தேவ சமாதானத்தை என்னுடைய விசுவாசத்தின் மூலம், என்னுடைய வேத வசனத்தின் மூலம் நாங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. இந்த சமாதானம் இதோ இந்த நாள் மட்டும் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வருடத்தில் 365 நாட்களும் என்னுடைய உள்ளத்துல நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. Thank you Master. We receive it like never before Master. இதுவரைக்கும் இல்லாத அளவுல இந்த சமாதானத்தை நாங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ள வாஞ்சையா இருக்கிறோம் ஆண்டவரே. Thank you so much for filling us Master. ஜெபித்த ஒவ்வொரு உள்ளங்களும் சமாதானத்தால் நிரம்பி வழிந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ பயத்திற்கு நாங்கள் அடிமை அல்ல. எஸ் மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். சகலத்தையும் உடைய பாதத்தின் கீழாக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே என்னுடைய ஜெபத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் and amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen and amen. Hallelujah. God bless you.